இதில் எங்களுக்கு லாபம் ரெட்டிப்பு லாபம் பெறும். கொஞ்சம் வேலை செய்து போட்டு இருந்து வடக்கு கிழக்கு எங்கள் நிலம் புது யுகம் பரவிடும் 8 திக்கும் அடக்கு முறைகளை உடைத்திடுவோம் அநீதிக்கு எதிராய் குரல் கொடுப்போம். புது யுகம் எவருக்கும் பணியாது, புது யுகம் தமிழரின் ஊடகம், புது யுகம் தமிழர் தேசிய ஊடகம். இனி புது யுகம் எழுதிடும் புதிய யுகம். புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு சொல்லாமலே தெரிஞ்சிருக்கும் ஒரு சூரியகாந்தி தோட்டம். வட மாகாணத்தில் இப்போ ஒரு தொழில் முயற்சி ஒன்று புதிதாக ஆரம்பமாகி இருக்கிறது. மிகவும் லாபகரமான ஒரு விவசாய முயற்சி தான் இந்த சூரியகாந்தி தோட்டம். இந்த சூரியகாந்தி தோட்டம் ஏற்கனவே நாங்கள் அராலியில் இன்னொரு இடத்துல பார்த்துருப்போம். அவருடைய காணொளிகள், அந்த காணொளி எல்லாமே பதிவேற்றி இருக்கிறோம். ஆனாலும் இது அதே இடத்துல தான், அதாவது அராலியில தான் இது வேறு ஒரு நபர் வந்து இந்த முயற்சி ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். மிகவும் அழகாக பூத்து குலுங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரியகாந்தி தோட்டம் என்னென்ன வருமானம் இதில் கிடைக்குது, எப்படி இதை செய்கிறது, இதால் லாபம் என்ன என்றது தொடர்பில் வந்து நாங்கள் அந்த இந்த தோட்டம் செய்கிறவரோடையும் நாங்கள் கதைச்சு கொள்வோம். அதே வேளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உண்மையிலேயே நாங்கள் போன முறை நாங்கள் பார்த்து இதை சொல்லியிருக்கிறோம். மிகவும் லாபகரமான ஒரு தொழில் முயற்சி. மிக குறைந்த முதலீட்டில் 10% ஒரு 100% லாபம் வருகின்ற ஒரு இடத்துல 10% தான் முதலீடாக இருக்கும், மிச்சம் 90% லாபமாக இருக்கும். அப்படி ஒரு மிக பெருமதியான லாபகரமான ஒரு தொழில் முயற்சி தான் வந்து இந்த சூரியகாந்தி தோட்டம். இந்த சூரியகாந்தி தோட்டத்தால் வந்து என்ன லாபம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அதே வேளை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வர்ற, பாரம்பரியமாக செய்து வர்ற அல்லது தொடர் வளமையாக செய்து வர்ற இந்த விவசாய முயற்சிகளில் இருந்து இது கொஞ்சம் மாறுபட்டிருக்கு. அப்போ ஏன் இந்த மாறுதலான முயற்சி என்ன என்ற தொடர்புலையும் நாங்கள் வந்து இது உரியவரோட கதைச்சு இதை பற்றி அறிஞ்சு கொள்வோம். யாழ்ப்பாணத்தில், அதுவும் வடமாகாணத்தில் 2வது இடமா வந்து இந்த சூரியகாந்தி தோட்டம் செய்கிறத அவதானிக்கிறோம். ஒன்று அதுவும் இதே இடத்துல தான் இன்னொரு ஆள் செய்திருந்தவர். இப்போ உங்களை நாங்கள் 2வது இனங்கண்டிருக்கிறோம். 2வது ஆள் இந்த சூரியகாந்தி தோட்டம் ஒன்றை செய்கிறாங்க. இந்த சூரியகாந்தி தோட்டம் நீங்கள் எந்த நோக்கத்துக்காக செய்கிறீங்க? நாங்கள் சுற்றுலாத்துறையையும் ஒரு மையமாக வச்சு மற்றது நினைச்சோன்னா அதுக்குள்ள இதே ஒரு இதாக செய்து பார்ப்போம்ன்ட்டு எங்களுக்கு வரக்கூடிய தான் அதையும் செய்தது. அதை பார்த்துட்டு தான் நாங்களும் சரி இதனோட ஒரு ஊக்குவிப்பாளன் சரி இந்த இதனோட நாங்கள் இதுக்குள்ள பயிரும் போட்டு இதையும் போட்டு பயிர் அறுவடை செய்துட்டோம். பயிர் அறுவடை செய்துட்டோம். இது ஒரு பொழுதுபோக்கு மாதிரியும் மற்ற வருமானத்துக்கு சுற்றுலா பயணிகளும் இதுவும் எங்களுக்கு ஒரு இதுக்காகத்தான் இதை நாங்கள் கையாண்ட ஒரு பரிச்சாத்தமாக முதல் தடவையாக செய்து பார்ப்போம்ட்டு இந்த மண்ணுக்கு கொஞ்சம் ஓகே வருதாண்டு. இது வந்து இப்போ எத்தனை பரப்பில் செய்திருக்கிறீங்க? இது வந்து 7 பரப்புரை ஃபுல்லாக போட்டிருக்கோம். இது ஊடு பயிராத்தான் பயிரை போட்டுனீங்களா? ஊடு பயிராக தான் பயிர் போட்டோம். எவ்வளோ முடிஞ்சது உங்களுக்கு இந்த 7 பரப்பிலையும் போடுறதுக்கு? இதில் வருதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே 7 பரப்பிலையும் 50,000 ரூபாய் கிட்ட முடிஞ்சிருக்கு. சுற்றுலா பயணிகள் இப்போ பார்வையாக கூடாதுன்னா வருமானம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இதாக வரும். ஓகே. இந்த இடம் என்ன முதல் அதை சொல்லுங்க. இது ஒரு புது இடம். அராலி மத்தி வண்ணபுரம். அராலி மத்தி வண்ணபுரம். அராலி மத்தியில இருக்கிற வண்ணபுரம் சிவன் கோயில். சிவன் கோயிலுக்கு பக்கத்துல தான் இந்த இடம் இருக்கு. இதை நீங்க எந்தெந்த நேரத்துல விட்டுருக்கிறீங்க? காலையில இருந்து மாலை வரைக்கும் அல்லது எந்த நேரம்? நாங்கள் முழு நேரம் நிற்போம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த அடிப்படையில இந்த சூரியகாந்தியில ஒரு ஆர்வம் கொண்டு வந்தது? சூரியகாந்தி அவரும் நட்டது. மற்ற சூரியகாந்தி நாங்கள் இந்த போட்டோ இதுகளை வீடியோ இதுகளை பார்த்தோன்னே இதாக இருக்குது. சரி எங்கே இந்த மண்ணில் செய்து பார்ப்போம். இந்த ஓட்டு இது கொஞ்சம் 2 மண்ணும் சேர்ந்த இருசாட்டி மண். விவசாயம் முதல்ல செய்திருக்கிறீங்களா? விவசாயம் நாங்கள் செய்திருக்கிறோம். நெல் அதுகள் விதைக்கிறது, மற்ற காப்பி பயிர்கள் அதுகள் எள்ளு அதுகள். ஊடு பயிரா வந்து பயிரை நீங்கள் போட்டது இந்த காரணம் என்ன? எங்களுக்கு சூரியகாந்தி தான் பிரதான இது. பயிர் நாங்கள் ஊடு பயிரா அது நாங்கள் 1.5 அடிக்கு கொண்டு போட்டிருக்கிறோம். 1.5 அடிக்கு கொண்டு போட்டிருந்தா மிச்சம் இது வந்து இடவழியை தான் இருக்க போகுது. இன்னும் அதுக்குள்ள நாங்கள் பயிரை போட்டால் வந்து அதால் எங்களுக்கு வருமானம் பயிர் கையோட வெந்து இது சூரியகாந்தி மற்றது இறைப்பு எல்லாம் வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா 2க்கும் ஒரே நேரத்தில் இறைக்க போகிறோம்.
மற்றது களைகள் பிடுங்குறது இதுகள் எல்லாம் வந்து ஒரே செலவு தான், அதுக்கும் ஒரே செலவு தான், இதுக்கும் ஒரே செலவு தான். அப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா இதில் எங்களுக்கு லாபம் ரெட்டிப்பு லாபம் பெறும் எங்களுக்கு. இப்போ இது அதில் எண்ணெய் எடுத்து இப்போ வயல் செய்கிறார்கள் வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா இதுவும் செய்யலாம். என்ன நினச்சின்னா இது ஒரு வருமானத்தை தரக்கூடிய இது தனியாக வயலை செய்து போட்டு இருந்து இது இல்லை, இது ஒரு வருமானத்தை தரக்கூடிய இது அந்த எண்ணெய் எடுத்தால் வந்து இங்கே கொலஸ்ட்ரால் இதுகளுக்கு ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு திறமான ஒரு எண்ணெய். இது இந்த எண்ணெயால் வந்து ஒரு பாதிப்பும் இல்லை, இதுவும் இல்லை. இதால் எங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்துக்கும் இதுக்கும் ஒரு நல்ல இருக்குது. நீங்கள் அதை தனியாக இதை மாத்திரம் செய்யாமல் இதையும் ஒரு செய்தால் உங்களுக்கும் ஒரு வருமானத்தையும் ஒரு ஊக்குவிப்பாகவும் இருக்குது. இந்த சமூக வலைத்தளங்களில் பதிவிடுறதுக்காக நிறைய பேரை வந்து நாங்கள் இங்கே இதுக்க பார்க்கலாம். ரீல் செய்கிறாக்கள்ல இருந்து ஃபோட்டோ ஷூட், மற்றது நிகழ்வுகள், இந்த சாமத்திய வீடு, கல்யாண வீடு, இப்படியான நிகழ்வுகள்ன்ற போது எடுக்கிற அந்த ஃபோட்டோ ஷூட் செய்வினம் தானே. அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு எல்லாம் வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து எடுக்க வரினம். இதே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வருமானத்தை அவையின் முதலீடை வந்து இதுக்குள்ள எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இதை பார்க்குற ஆக்கள்ற எண்ணிக்கையும் இங்கே இதுக்குள்ள ஃபோட்டோ ஷூட்டோ இல்லைன்னு சொன்ன அந்த ரீல் செய்கிற ஆக்கள்ற எண்ணிக்கையோ நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருக்குதே தவிர குறையே இல்லை. ஆக இது வந்து உண்மையிலேயே கண்கவரும் அழகோடு இருக்கிறதால அதுவும் எங்கட பகுதிக்குள்ள இது ஒரு புதிய முயற்சி. இதுதான் எங்கட பகுதிக்குள்ள புதுசாக இருக்கிறன்ற அடிப்படையில் நிறைய பேரை நாங்கள் இதுக்குள்ள வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள 2 முயற்சி செய்யலாம்னு சொல்லியிருக்கிறோம். ஒன்று இந்த தேனீ வளர்ப்பு, இது கூட செய்யலாம்னு. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ள முழுமையாக வந்து தேனீக்கள் வந்து போகிறது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஆக இது ஒரு மிகவும் ஒரு லாபகரமான ஒரு தொழில் முயற்சி. இந்த தொழில் முயற்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 பரப்புக்கும் வெறும் 50,000 ரூபா தான் செலவாகி இருக்குது. ஆனால் இதுன்ற வருமானம் எப்படி வருமானன்றதை நாங்கள் உங்களுக்கு முன்னைய காணொலி ஒன்றில் நாங்கள் போட்டுக்கிறோம். அதை பார்க்காதாக்கள் இதில் போய் பார்க்கலாம். அதே மாதிரி இதுன்ற வருமானம் வந்து பல மடங்காக கிடைக்கக்குள்ள ஒரு சாதாரணமாக நெல்லை விதைக்கிற ஒருவருக்கும் இந்த சூரியகாந்தியை போட்டு அறுவடை செய்யக்குள்ள வந்து நிறைய வித்தியாசமான லாபம் பல மடங்கு லாபத்தை இதுக்கு காணக்கூடியதாக இருக்கு. நெல்லும் தேவைதான், அதே வேளை எங்களுக்கு இதுவும் ஒரு பெரிய ஒரு முயற்சி, நல்ல வருமானம் எடுத்து தரக்கூடிய ஒரு முயற்சி. என்னன்னு சொன்னால் நாங்கள் நெல்லை போட்டுட்டு நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான வயல் காணிகளுக்குள்ள கிணறுகள் இருக்குது. வயல் கிணறுகள் என்று நாங்கள் சொல்லுவோம். நிறைய வயல் கிணறுகள் இருக்குது. அந்த அண்டின பகுதிக்குள்ள வந்து இந்த மாதிரியான சூரியகாந்தி தோட்டங்களை செய்கிறதனூடாக சுற்றுலா பயணிகள் ஊடாகவும் இதனுடைய வருமானத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதேவேளை இதனுடைய விதை வந்து 2,000 ரூபா வரைக்கும் 2,500 ரூபா வரைக்குமே விற்பனை ஆகி கொண்டிருக்கு, கொள்வனவு செய்யணும். ஆக நீங்கள் நல்ல ஒரு முயற்சி, இந்த தொழில் முயற்சியில எல்லாருமே ஈடுபட்டு இதுல ஒரு கணிசமான வெற்றி அடையணும். இதுல ஒரு சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்கு இன்னும் என்னென்ன செய்யலாம், எதை செய்து அவைய இந்த தோட்டங்களுக்குள்ள உள்வாங்கலாம் என்றதை ஈடுபடுத்துவதன் ஊடாக உண்மையிலேயே வந்து ஒரு 100 ரூபாயை கொடுத்து இந்த தோட்டத்துக்குள்ள வந்து அவை தங்களுடைய நேரத்தை செலவழிச்சிட்டு போறதில்லை, அவைக்கும் நட்டம் இருக்க போறதில்லை. அது வந்து ஒரு சிறிய தொகையா இருந்தா கூட ஒரு கணிசமான ஆட்கள் இங்க வந்து போய்க்குள்ள அது விவசாயிக்கு ஒரு பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டி தரக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் பெரிய பெரிய இடங்களுக்குள்ள உதாரணமா யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்களுக்கு போனாலும் அங்கேயும் காசை கட்டி தான் போய் கொண்டிருக்கிறோம். 200 ரூபா 300 ரூபான்னு சொல்லி கட்டி போய் பார்த்து கொண்டு வந்துருக்கிறோம். ஆக உள்ளூர் விவசாயிகள் ஒன்று செய்யக்குள்ள நாங்கள் அதுக்கு ஊக்கம் கொடுக்கணும். அந்த வகையில் இது ஒரு புதிய முயற்சி. இந்த முயற்சிக்கு எங்களாலான எல்லாருமே வந்து இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். மேலே இந்த மாதிரியான இடங்களை வந்து நாங்கள் இந்த மாதிரியான விவசாய முயற்சிகளை நாங்கள் ஊக்குவிக்கணும். இதன் ஊடாக வந்து அதிகமான லாபத்தை எங்களுடைய விவசாயிகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் என்றதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இந்த சூரியகாந்தி தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில ஒரு ரம்மியமான ஒரு சூழல், நல்ல ஒரு காற்று, ஒரு ஆலயத்தின் அண்டிய ஒரு பகுதி, நல்ல வயல்வெளி என்றபடியே நல்ல ஒரு காற்று, அதுவும் இந்த சூரியகாந்தியை தொட்டு வரைக்குள்ள வார இந்த நறுமணம் மிக அற்புதமாக ஆன ஒரு உணர்வை தருது. இதை நீங்கள் அனுபவிக்கணும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ள நீங்க வரணும். ஒரு கிழமைக்குள்ள நீங்கள் என்ன செய்யலாம், இந்த அராலி மத்தியில் இருக்கக்கூடிய வண்ணபுரம் சிவன் கோயில் அடிக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்குள்ள நீங்கள் விரும்பியமாறு படங்கள் எடுக்கலாம், ரீல்ஸ் செய்யலாம். அதே வேளை இந்த நிகழ்வுகளுடைய போட்டோ ஷூட் அதுகளை கூட நீங்கள் செய்யலாம்ன்றதை நாங்கள் இதில் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு
மேலும் இது போன்ற காணொளிகளை கண்டுகளிப்பதற்காக எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை தட்டி வச்சிருங்கன்னு சொல்லிக்கொண்டு மேலும் மற்றொரு காணொளி ஒன்றினூடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.